Hi friends, welcome to another video. இப்போ வந்து டிராஃபிக் ஃபைன்ஸ்லாம் வந்து 10 மடங்கா உயர்ந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில் வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். இந்த ஒரு வீடியோ எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இப்போ நீங்கள் ஈசிஆரில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க, அதாவது சென்னை டு பாண்டிச்சேரி நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க. நீலாங்கரை டு மகாபலிபுரம் அந்த ரோட்டில் வந்து ஏகப்பட்ட ஸ்பீட் கேம் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீட் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 km/h தான். உங்கள் காரோ இல்லை பைக்கோ 100 km மேலே நீங்கள் வந்து ஸ்பீட் லிமிட்டை தாண்டி ஓட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக வந்து இ-சாலான் ஜென்ரேட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்ருக்காங்க. வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களோட மொபைலுக்கு வந்து அந்த மெசேஜ் ஆனது வந்துடுது. ஸோ இதுலேருந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ எஸ்பெஷலி வந்து நீலாங்கரையிலேருந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நீலாங்கரை, அதுக்கப்புறம் வந்து அக்கரை, அதுக்கப்புறம் வந்து இந்த பிவிஆர் அந்த டோல்கேட்டு, அதுக்கப்புறம் அதை தாண்டி நீங்கள் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா மீரன் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து ஸ்பீட் கேம் வந்து இருக்குது. அண்ட் அந்த ரோட்லேயே நிறைய இடத்துலையுமே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த இடத்துலலாம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரைவ் பண்ணுறது மிக மிக அவசியம். 100 km வந்து உங்களோட காரோ இல்லை பைக்கோ இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிகிட்டே ஓட்டுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees அப்படிங்கிறது வந்து அபராதம் விதிக்கிறாங்க. 1000 rupees அப்படிங்கன்னா நீங்கள் 1000 rupees பே பண்ணிட்டீங்கன்னா போதுமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது. 1000 rupees அப்படிங்கிறது ஃபைன் அமௌண்ட்டு. இன் அடிஷன் டு தட் 170 rupees வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீ கலெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ கூடவே வந்து லீகல் ஃபீயும் வந்து அப்ளிகபிள், அதாவது சேர்த்து தான் வந்து 170 rupees. அண்ட் அது தவிர்த்து 18% GST போடுறாங்க. அது ஒரு 30 ரூபா கிட்ட வருது. ஸோ 1000 rupees, 170 rupees அந்த பிளாட்ஃபார்ம் அண்ட் லீகல் ஃபீ சேர்த்து, அண்ட் அதுக்கப்புறம் வந்து GST. ஸோ இன் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1200 rupees நீங்கள் வந்து எக்ஸஸ் ஸ்பீடில் போனீங்கன்னா நீங்கள் வந்து செலான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. எக்ஸஸ் ஸ்பீட்னா இப்போ 100 km வந்து ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ உங்கள் வெஹிக்கிள் வந்து 105ல் போயிருக்கு, இல்லை 110க்கு வந்து அந்த கேமராவை கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க இ-சாலான். ஏன்னா 100க்குள்ளே 98, 97, 96 அந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் தான் வந்து அந்த கேமரா வந்து ரிஜிஸ்டர் பண்ணாது உங்களை. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து டெக்னாலஜி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். இப்போ வந்து ஸ்பீட் லிமிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே நல்ல விஷயந்தான். பட் எஸ்பெஷலி ஈசிஆர்னு பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் கார்ஸு, நிறைய சூப்பர் பைக்ஸு, சண்டே ரைட்ஸ் வந்து நிறைய ரைடர்ஸ் வந்து போவாங்க. நிறைய சூப்பர் பைக்ஸு, ஹயாபூசா, டுகாட்டி, பேனகாலே, அதுக்கப்புறம் வந்து BMW 1250 GS, இந்த மாதிரி நிறைய எல்லாமே சூப்பர் பைக்ஸு, ஹைப்பர் பைக்ஸ் தான் வந்து அந்த ரோட்டில் வந்து நிறைய ட்ராவல் பண்ணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, யூடியூப் வீடியோஸு, சூப்பர் கார்ஸ் நிறையா போகும். ஃபெராரி, லாம்போகினி, ஆஸ்டன் மார்டின், அதுக்கப்புறம் வந்து BMW, Audi, பென்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கார்ஸ் வந்து எல்லாமே ஹை பர்ஃபார்மன்ஸ் கார்ஸ் தான் அந்த ரோட்டில் போகும். நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய பேர். இந்த பசங்கள்லாம் பைக்லேயே பின்னாடி போய் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஷார்ட்ஸ் போடுவாங்க யூடியூப்பில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கார்ஸு, பைக்ஸ் எல்லாமே அந்த ரோட்டில் தான் ட்ராவல் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் அந்த கார்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொதல் கியர்லேயே 120, 130 போகும். ஸோ எப்படி வந்து அவங்க அந்த 100 km கீழே ஓட்டுவாங்க? இந்தியாவில் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் கார்ஸ் வந்து சேல்ஸில் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு காரோ இல்லை பைக்கோ வந்து அந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணுங்கள். நிறைய காசு வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது, 1200 rupees தானே அப்படின்ட்டு. பட் இப்போ தான் உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் நீங்கள் வந்து ரைட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் டியூக் 390 இல்லை டியூக் 250 வச்சுருக்கீங்கன்னா கூட 100க்கு மேலெலாம் அசால்ட்டாக அந்த வண்டி ஒரு 3rd, 4th கியர்லேயே வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி அந்த ரோட்டில் நிறைய நானும் பார்த்துருக்கேன். நிறைய டியூக்கு போகுது, பல்சர்ஸ் போகுது, நிறைய பேர் வந்து வீலிங்கும் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை பற்றின ஒரு ஷார்ட்ஸும் வந்து அதில் போட்டிருந்தோம். வீலிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். ரீல்ஸ் போடுற ஆர்வம் வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ரேஷ் டிரைவிங் அந்த இடத்துல நடக்கிறதெல்லாம் சாதாரணமாக நடந்துட்டுருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடிஷ்னலாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ரோட்டில் வந்து என்ன ஸ்பீட் லிமிட்னு சொல்லிட்டு சில இடத்துல வந்து அந்த சைன் இருக்காது, என்ன ஸ்பீட் லிமிட் அப்படிங்கிற அந்த போர்டு இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேவிகேஷன் ஆப்ஷன்லேயே வந்து இப்போ நீங்கள் இந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ்க்கு வந்து நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க இல்லையா, அந்த 2 பிளேஸை செலக்ட் பண்ணிவிட்டு நேவிகேட் கொடுத்துட்டு பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஹோல்டர் வச்சுருப்பாங்க இல்லையா, இப்போ இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, செப்டோ இவங்கெல்லாம் வந்து அந்த மேண்டேட்ரியாக அது வச்சுருப்பாங்க, அந்த மொபைல் ஹோல்டர் பைக்கில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இப்போது ரைடர்ஸு, நிறைய பேர் டூர்ஸ்லாம் போகிறாங்க இல்லையா, அவங்களாம் அவங்களோட பைக்கில் வந்து இந்த மொபைல் ஹோல்டரை வந்து வச்சுக்கிறாங்க. எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டைமில் வந்து அவங்களோட மொபைல் வச்சுட்டா அந்த மொபைலில் அந்த பர்டிகுலர் டைரக்ஷன்ஸ் வந்து நீங்கள் போட்டுட்டு நேவிகேட் பண்ணி போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரோட்டில் வந்து என்ன ஸ்பீட் லிமிட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கூகுள் மேப்லேயுமே வந்து காட்டிடும். ஸோ நீங்கள் அதை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஸ்பீடை குறைச்சிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்பீட் கேமு அண்ட் ஆல்சோ இந்த செலான்லேருந்து வந்து நீங்கள் தப்பிச்சிடலாம்.
அண்ட் இன்னொரு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பைக் ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னா பைக்கில் வந்து 120 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் போகிற மாதிரி அந்த ஸ்பீடோமீட்டரில் காட்டுதுன்னா, ஜிபிஎஸில் வந்து 112, 113 அந்த கிலோமீட்டர் ஸ்பீடு தான் உங்களுக்கு காட்டும். ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ஸ் வந்து ஸ்பீடோமீட்டரில் வந்து எரர் இருக்கும். ஸோ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க 120 போகிறீங்கன்னு, பட் அது 120 கிடையாது. நீங்கள் போகிறது ஆக்சுவல் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 113 km/h அந்த மாதிரி தான் போயிட்டு இருப்பீங்க. அந்த போகிற ஸ்பீடுமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸில் நீங்கள் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். ஜிபிஎஸில் வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் என்ன ஸ்பீடில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன்லேயே உங்களுக்கு காட்டும் km/h அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய ஸ்பீடோமீட்டரில் வந்து ஸ்பீடோமீட்டர் எரர் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்பீடில் தான் போகிறீங்க அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டாக சொல்ல மாட்டாங்க. இந்த ரேஸ் சர்க்கியூட்லலாம் பார்த்தீங்கன்னா V-Boxன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. கரெக்டாக வந்து ஸ்பீடை மெஷர் பண்ணக்கூடிய அந்த டிவைஸ். ஸோ நிறைய ரேசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா V-Box டெஸ்டிங்னு ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து எப்படி கால்குலேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ஸ்பீடை வச்சு தான் அது கால்குலேட் ஆகும். அதே மாதிரி டெக்னாலஜியாக வந்து கூகுள் மேப்ஸ்லையுமே இன்டெகிரேட்டடாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஃபைன்லேருந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக வந்து அந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். எஸ்பெஷலி ஈசிஆர் ரோடு, நீலாங்கரையிலேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மகாபலிபுரம் வரைக்கும் நிறைய இடத்துல வந்து ஸ்பீட் கேமரா வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நம்ம பால்சப் யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சோஷியல் அவேர்னஸ், மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட்டாக இருக்கணுன்ற மாதிரி தான் நான் வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு பால்சப் அண்ட் கிவ் யுவர் சப்போர்ட் டு பால்சப். இது மாதிரி நிறைய சோஷியல் அவேர்னஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் கான்டென்ட்ஸ்க்கு வந்து மறக்காமல் பால்சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பால்சப் அஃபிஷியல். ஐ வில் see you guys in the next video. Bye.